பண்ருட்டியார் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு, ஓபிஎஸ் வந்து வேற சில முடிவுகள் எடுக்கணும். இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் முடிவு எடுக்கிற நேரம்லாம் மலை ஏறி போய்விட்டது. இன்னைக்கு அவரோட நிலைமை வந்து என்னன்னா, மக்கள் தான் அவரை காப்பாற்ற முடியும். அவர் போக வேண்டிய இடம் அறிஞர் அண்ணா சொன்னது, மக்கள் கிட்ட போங்க, மக்களுக்கு உண்டான புரட்சி பண்ணு. மக்கள் செல்வாக்கு வந்துச்சுன்னா திரும்பி மோடி மறுபடியும் வந்து ஏர்போர்ட்டில் ஹலோ ஓபிஎஸ் ஹவ் ஆர் யூ அப்படி கேட்பார். அது நடக்கும். அவருக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. யாருக்கு செல்வாக்கு இருக்கும் இல்லை, இன்னொன்று பார்ட்டியில் நம்பர் 1 யார், அவங்க கிட்ட தான் அவங்க வியாபாரம் பேசுவாங்க, டீல் பேசுவாங்க, தேர்தலை பற்றி பேசுவாங்க. மற்றவங்க கிட்டலாம் அவங்க பேசுறது கிடையாது. இது பிஜேபியோட ஸ்டைலு. இதை இவர் புரிஞ்சுதா புரியலையானே தெரியல. அதற்கு உண்டான அரசியலாம் பண்ணாமல், குறைந்தபட்சம் இன்னைக்கு தேதியில் சசிகலா அவர்கள் தனியாக இருக்கிறாங்க, ஓபிஎஸ் தனியாக இருக்கிறார், டிடி தினகரன் தனியாக. நீங்கள் 3 பேர் ஒன்றா இருக்கலாம்ல. உண்மையிலே உங்களுக்கு ஒத்துமையாக இருக்கணும், தமிழக மக்கள் நல்ல நீங்கள் வந்து ஒன்று சேர்ந்து இருக்கலாம்ல. ஒரு 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 மேடையில் ஒன்றா, இல்லை வீட்டுக்கு போய் பார்க்குறது, ஒருத்தர் இன்னும் விட்டு கொடுத்து போகலாம், இல்லை இன்னொருத்தர் வரலாம். எதுவுமே பண்ணாமல் நீங்கள் கடைசி நேரத்தில் டிசம்பரில் அக்டோபரில் பண்ணால் எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறீங்களா? அப்போ போய் கண்டனத்தை தெரிவிக்கிறது, அது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் இருக்கணுங்க. அதை வந்து இவர் ஐயா ஓபிஎஸ் வந்து மன்னிக்கணும், வழக்கறிஞர்களை நம்பி, கோர்ட்டு நம்பி கொஞ்சம் விஷயத்தை வந்து விட்டுட்டார். மக்களை நம்பி இருந்தாரு, தொண்டர்களை நம்பி இருந்தாருன்னா அவர் இன்னைக்கு இருந்திருக்க வேண்டிய இடமே வேற. பிஜேபி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ண வைப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி வேணும்னா ஆம் வேணும், அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வேணும்னா இல்லை, இப்போ நயினார் நாகேந்திரன் இருக்கிறார். இப்போ நீங்களாம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் சொல்லுவோம், சொல்லும்போது பேசிக்கலாம். ஸோ இது ஒரு சூட்சமான அரசியல் தான், தெளிவான தெளிவான அரசியல் பிஜேபி.